Hello friends, வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது நியூவாக இருக்கக்கூடிய ஒரு ஏர்டாப் காயினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏலியன் எக்ஸை அந்த ஏர்டாப் காயினுடைய நேம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்டாப் காயின் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின் ப்ளஸ் கிரிப்டோ பற்றின பேசிக்ஸ் நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏலியன் எக்ஸ் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏர்டாப் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் வந்து இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இப்போ மைனிங்கில் தான் இருக்காங்க. ஸோ ஓன் பிளாக் செயின் வந்து இப்போ டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓன் வேலட்டும் இவங்களோட இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கேட்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை கொடுத்தீங்கனாலே ஓகே தான். ஸோ உங்களுக்கு எந்த கூகுள் அக்கௌண்ட் இருக்கோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் கனெக்ட் ஆகிரும். ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு உங்களுக்கு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ க்ரியேட் ஆன உடனே நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து மைன் அப்படிங்கிற ஒரு டேப் மட்டும் கொடுத்தாலே போதும். கிளைம் ஃப்ரீ ஏர்டாப் அப்படிங்கிறது கொடுத்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஏர்டாப் பேஜில் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பேஜில் வந்துட்டு நமக்கு கிளைம் ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் கிளைம் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 580 டோக்கன் நான் கிளைம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து கிளைம் ஏர்ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம ஜஸ்ட் கிளைம் பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஓன் வேலட் கொண்டு வராங்க. இங்கே ஸ்வாப் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஆனால் பட் எந்த ஃபீச்சரும் இப்போ எனேபிளில் இல்லை. ஜஸ்ட் வந்து இப்போ என்னுடைய வேலட் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வேலட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெகுலராக சைன் அப் பண்ணதுக்கு எனக்கு வந்து 500 காயின் வந்து போனஸாக கொடுத்தாங்க. ப்ளஸ் டெய்லி வந்து 10 AXI டோக்கன் வந்து 10 AXI காயின் வந்து எனக்கு வந்து ஏர்ட்ராப்பை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ரெகுலராக இதுலேயுமே வந்து நம்ம மைண்ட் பண்ணுறது மூலிமா ஆக்டிவாக இருக்கிறது மூலிமா பெருசாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். இன்னும் ட்ரான்சாக்ஷனில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேஜில் கிளியராகவே நம்மளால் வந்து பார்க்க முடியும். நான் அதையுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ வேலட்டில் வந்துட்டு விட்ராயலுக்கான செக்ஷனும் இங்கே வச்சுருக்காங்க. பட் ஆனால் வந்து பார்த்தோம்னா இன்னும் எந்த அட்ரஸ் நம்ம கொடுத்து விட்ராயல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு இதுவும் கொடுக்கல. என்னோடய ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ நான் வந்து சைன் அப் பண்ணதுக்காக எனக்கு வந்து 500 காயினும் அடுத்த வந்து டெய்லி செக்இன் பண்ணுறதுக்கு 10 காயின் வந்து கொடுத்துட்ருக்காங்க ரிவார்டாக. இப்போ இதனுடைய ஒர்த்து வந்து பார்த்தோம்னா ஸோ $44 இந்த ரேஷியோவில் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஸ்வாப் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ப்ளஸ் கன்வெர்ட் பண்ணுறது இது எல்லா ஆப்ஷனுமே வந்து மேபி ஃபியூச்சரில் ஒவ்வொரு ஆப்ஷனாக கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா P2Pன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. திஸ் ஃபியூச்சர் கம்மிங் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தோம்னா KYC ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ KYCக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாஸ்போர்ட்டு, ஃபோட்டோ, அடுத்து வந்து பார்த்தோம்னா டிரைவிங் லைசன்ஸை வச்சு கவர்மெண்ட் இஷ்யூ கார்டு, ஸோ இதெல்லாமே வச்சு நம்ம KYC வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா என்டர் கண்ட்ரி நேம், ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. KYC சப்மிட் பண்ணுற மாதிரி. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஏலியன் எக்ஸ் ஏஐயில் இந்த ஏர்டாப்பில் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய அஃபிஷியல் லிங்க்கில் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலிமா டெலகிராமில் நம்ம வந்து ட்விட்டர் அண்ட் டெலகிராமில் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலிமா வந்து பார்த்தோம்னா இவங்களுடைய அடுத்தடுத்த அப்டேஷன் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இனிஷியல் ஸ்டேஜில் ஓன் பிளாக் செயினை வந்து டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஓன் வேலட்டும் இவங்களே கொண்டு வராங்க. ப்ளஸ் ஸ்வாப் பண்ணுற ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை பார்த்தோன்னா இன்னும் ஃபர்தர் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் ப்ளஸ் அவங்களுடைய டெலகிராமில் அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய கீழே கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு கண்டினியூ வித் கூகுள்ன்ற ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை நீங்கள் கொடுத்தாலே போதும். பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நீங்கள் உள்ளே வந்துட்டு மைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஏர்ட்ராப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா மை டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு 500 காயின் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிரும். ஸோ டெய்லி நீங்கள் வந்துட்டு இந்த கிளைம் ஏர்ட்ராப் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனாக ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் தான். ஸோ இதையுமே வந்து நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இவங்க ஃபர்தராக அடுத்தடுத்து ஃபியூச்சரில் ஒவ்வொரு ஆப்ஷனாக எனேபிள் பண்ணும்போது எனேபிள் பண்ண நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு பெரிய லெவலில் வந்து ஃபண்ட் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டீமை நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலிமா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா பெருசாக ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு டீம் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டீம்ங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரெஃபரல் லிங்க் இருக்கும். ஸோ இந்த ரெஃபரல் லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தோம்னாலும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம ரெஃபர் பண்ணும்போதும் அது மூலிமாவும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா 200 AXI டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வேலிட் ரெஃபரலுக்கும். தட் மீன்ஸ் வேலிட் ரெஃபரல்னால் கரெக்டாக நம்மளுடைய ஜிமெயில் கூகுள் அக்கௌண்ட்டு அல்லது நம்மளுடைய இமெயில் ஐடி வச்சு ப்ராப்பராக சைன் அப் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணுறவங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்து KYC ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு சைன் அப் மட்டும் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெகுலராக சைன் அப் பண்ணிவிட்டு ரெகுலராக மைண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் அப்டேஷன்
நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய மற்ற எல்லா ஏர் ட்ராப்புமே அட்டன் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து அடுத்த ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறது லிஸ்ட்டாக போகிற காயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா OEX டோக்கன் வந்து நமக்கு வந்து லிஸ்ட் ஆக போகுது. மார்ச் 20ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய விட்ராயல் ஓப்பன் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அதையுமே சைன் அப் பண்ணி வச்சுங்க. அடுத்து மேட்மோ பிளாக் செயினுடைய மேமோ காயின் சொல்லிட்டு அவங்களுமே வந்து டெய்லி செக்கின்காக 10,000 காயின் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதையுமே நம்ம மிஸ் பண்ண வேணாம், அதையுமே ரெகுலராக கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப ஒர்த்தபிளான ஏர் ட்ராப் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லாமே சைன் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.